என்னடா வினோத்து, மகாராணி வர்றதுக்கு இம்புடு நேரமா? வருவாம்மா. ராதா, வாங்கத்த, எப்படி இருக்கீங்க? என்னம்மா வர்றதுக்கு இவ்வளோ நேரம்? இல்லத்த, சாரி மாத்திட்டு இருந்தேன். அப்பதான் அண்ணி வந்து சொன்னாங்க நீங்க வர்றத. அது சரி, எங்க உன் அம்மாவை காணோம்? அம்மா உள்ளதான் இருக்காங்க. உள்ள இருக்காங்களா? ஏன் இங்க வரக்கூடாதோ? இல்ல அத்தை, அது வந்து என்ன ரொம்ப இழுக்கிற? என்னன்னு சட்டுன்னு சொல்லு. அம்மா கொஞ்சம் வருத்தத்துல இருக்காங்க உங்க மேல. அதான் அவங்க அங்க இருக்காங்க, வரமாட்டேன்னுங்க. கூப்பிட்டாச்சு. அது சரி, வீட்டுக்கு வந்தவங்களோட கவனிக்கிறதுன்னு கூட தெரியாதா உங்களுக்கு? அப்படியெல்லாம் இல்ல அத்தை. அம்மா எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நம்ம எதுக்கு வந்தோமோ அதை சொல்லுங்க ராதா கிட்ட. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா வினோத்? என்ன பேசணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் அமைதியாயிரு. சண்டை இழுக்காம விட மாட்டாங்க போல. எப்படியோ அனு அவ வீட்டுக்கு போக சொல்லியாச்சு. ராதாவை எப்படியாச்சும் கூட்டி கொண்டு வச்சிடலான்னு பார்த்தோம்னா அம்மா வேற ஏதாவது சண்டை இழுக்கிற மாதிரியே பேசுறாங்க. உன் அம்மாவை வந்து இங்க வந்து நிக்க சொல்லு. அப்புறமா உன்னை கூட்டிட்டு போறேன் வீட்டுக்கு. இல்ல அத்தை, அம்மாவை கூப்பிட்டு பார்த்தேன். அவங்க வரமாட்டேன்ட்டு கட்டாயமா இருக்காங்க. நீ அங்க போகலனாலும் பிரச்சனை இல்லை, நான் வந்து நிக்க முடியாதுன்னு சொல்றாங்க அத்தை. என்ன பதில் சொல்றீங்க? ஏனா அப்படி நாங்க என்ன தப்பு செஞ்சோமா உன் அம்மா அப்படி சொல்றதுக்கு? நீ தான் இங்க வந்து இருந்து எல்லா தப்பையும் செஞ்ச, நாங்களா செஞ்சோம்? சரி அத்தை, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், விட்டுருங்க. அது சரி. ராதா, அண்ணி, இந்த டீயும் உன் அத்தைக்கும் அவருக்கும் கொடு. சரிங்க அண்ணி. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உன் வீட்டில இருந்து டீ குடிக்க தான் நாங்கள் வந்திருக்கோமா? எனக்கு கொடுங்க டீ. பெத்து வச்சது தான் எங்கடான்னு நம்மளை அவமானப்படுத்துது. ஏண்டா? அவங்க கஷ்டப்பட்டு போட்டு வந்துட்டாங்கல்ல, வேண்டான்னு சொல்றது நல்லா இருக்காதுல்ல, அதான் கேட்டேன். ஆமாம், ஃபுல் சப்போர்ட்டே அங்கேயே பண்ணு. உருப்பட்ட மாதிரி தான். ஏமா அப்படி சொல்றீங்க? டீ எடுத்துக்கோங்க நீங்களும். இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம். இந்தாங்க குடிங்க. அனுக்கா எப்படி இருக்காங்க? அதை கேளு. இவ்வளோ நேரம் இவ்வளவு நிற்காளே, ஒரு வார்த்தையாச்சும் கேட்டாளா? இல்லத்த, கேட்கணும்னு தான் நினைச்சேன். அனு எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்ன, அவ நல்லா தான் இருக்கா. எதுவுமே சொன்னாதான் தெரியுது போல. அனுவை நேற்று தான் கவின் வந்து கூப்பிட்டு வந்தாரு. இங்கே தான் இருக்கா இப்போ அனு. ஆமாம், ரொம்ப முக்கியம். உன்ட்ட யாராச்சும் இதை கேட்டாங்களா? ஏண்டா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன்? நான் ஏதாவது பேச தானே செய்வேன். ஒன்று யாருடா இடையில ஏதாவது சொல்ல சொன்னா? இல்லைம்மா, அவங்க கேட்டாங்கல்ல, அதுக்கு தானே பதில் சொன்னேன். நல்லா பதில் சொன்னான். அமைதியாருடா கொஞ்ச நேரம். ஐயோ, வாயை திறந்தாலே பிரச்சனை போல. எப்படியோ ராதா வீட்டுக்கு மட்டும் வந்துடணும், அது மட்டும் நடந்தா போதும். என் வாயை கொஞ்சம் பிளாஸ்டர் போட்டு ஒட்டிட்டாது வந்தமில்ல. சரி போ, இங்கே நின்னா எப்படி? உன் அம்மாவை கூட்டிட்டு வா, அப்பதானே உன்னை கூட்டிட்டு போக முடியும். அத்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தூங்கிட்டு இருக்காங்க. நீங்க ராதாவை கூட்டிட்டு போங்க, நான் அத்தை எழுந்தோட சொல்லிடுறேன். என்னது, உடம்பு சரியில்லையா? இது என்ன புது கதையா இருக்கு? இப்பதானே ராதா எங்களை பார்க்க விருப்பம் இல்லைன்ட்டு உள்ள இருக்காங்கன்னு சொன்னா. ராதா ராதா, என்ன நீங்க வேற இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? ஏ ராதா, எல்லாத்தையும் உள்ளபடி தான் சொல்லுவியா? நீ ஒரு ஆளு. வேற என்ன சொல்றீங்க? இப்போ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலும் அவங்க வந்து பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அம்மா வேற ரொம்ப கோவமா இருக்காங்க. என்னையும் அங்கே போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வேற ஏதாவது உங்க இஷ்டத்துக்கு போய் சொல்லி வைக்காதீங்க. எது உண்மையோ அதை மட்டும் சொல்லுங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் வந்து பார்க்க மாட்டாங்க, பேசாம கூட்டிட்டு போயிருப்பாங்க. இப்போ நீ சொன்னதுனால தான் பிரச்சனை வரப்போகுது. இப்போ அவங்க உன் அம்மா வந்தே ஆகணும்னு சொன்னா என்ன செய்வியா? சொன்னோம்னா சொல்ல வேண்டியதா, அவங்கள பார்க்க விருப்பம் இல்லை, அம்மா வரமாட்டாங்கன்ட்டு. வேற என்ன பண்ண சொல்றீங்க? அம்மாவும் பிடிவாதமா இருக்காங்க, இவங்களும் பிடிவாதம் இருந்தா நான் என்ன பண்றது இடையில கடந்துக்கிட்டு? அதுவும் சரிதான், உங்க அம்மாக்கு இருந்தாலும் இவ்வளோ பிடிவாதம் ஆகாது. ஆமா, உங்ககிட்டே பேச மாட்டேங்காங்க. பாத்தீங்களா எப்படி இருக்காங்கன்ட்டு? தெரியல, அவங்களுக்கு ஏதோ கஷ்டம் போல மனசுல, அதனாலதான் நம்ம கிட்ட காட்டுறாங்க. வேற யாருக்கிட்ட போய் காட்டுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்ட வேண்டியதுதான். சரி விடு, அவங்களா என்கிட்ட வந்து பேசும்போது நான் பேசிக்கிறேன். நீ அதெல்லாம் ஒன்றும் யாருக்கிட்டையும் சொல்லாத, முக்கியமா வினோத்கிட்டையும் சொல்லாத, புரியுதா? சரிங்க அண்ணி. அத்தை குடிங்க அத்தை, டீ ஆறுது. அடடே, என் மருமகளுக்கு என்ன ஒரு அக்கறை! ஒரு நாள் ஒரு பொழுது இந்த அத்தை எப்படி இருக்குன்னு கூட கேட்டதில்லை. இப்போ வந்துக்கிட்டு டீ ஆறுதாம்ல. சரி போ, உங்க அம்மாவை கூட்டிட்டு வா, அப்பதானே உன்னை அழைச்சிட்டு போக முடியும். அதான் சொன்னேன்ல அத்தை, அம்மா எப்படினாலும் வரமாட்டாங்க. அது தெரிஞ்ச விஷயம்தான். நீங்க தேவையில்லாம சொல்றீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அம்மா, அதான் அவன் சொல்றான்ல அவங்க அம்மா வரமாட்டாங்கன்ட்டு. விடுங்க, அவங்க ஏதாவது கோவத்துல இருப்பாங்க. ஏண்டா, நல்லா பார்த்தா நம்ம தான் கோவப்படணும். இவ்வளோ அப்போ இங்கேயே விட்டுட்டு போயிடலாமா நம்ம வீட்டுக்கு வராம? என்னம்மா பிரச்சனை பண்றீங்க வந்த இடத்துல? அப்போ நீ பேசாமல் அமைதியாக இரு. எனக்கு தெரியும் என்ன பேசணும் என்ன செய்யணும்ன்ட்டு. இடையில புகுந்துக்கிட்டு அதை இதையும் சொல்லிக்கிட்டு. என்ன பொண்ணு வழி அனுப்ப கூட அம்மா வரமாட்டாங்களோ? ஆமா அத்தை, என்கிட்ட எங்க அம்மா பேச மாட்டாங்க. அது சரி, சரியா போச்சு. சரி போ, பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு வா. இனி ஃபுல்லாக அங்கே தான் கிடக்கணும் போலையே அம்மா கூட பேசாட்டி.
அப்படியெல்லாம் இல்லை, ராதா இங்கே வந்து போய் தான் இருப்பா. அத்தைக்கு ஒரு சின்ன கோவம் தான், அது கொஞ்ச நாள்ல சரியாயிட போகுது. அதுக்காக ராதா என்ன அந்த வீட்லயா கிடக்க போறா? அது சரி, நீங்க பேசுறத பார்த்தா கொஞ்சோண்டு கோவம் மாதிரி எனக்கு தெரியல, அதை வச்சு சொன்னேன். சரி அத்தை, நான் போய் பெட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன் பூமிக்கா, நான் தெரியாம தான் கேட்குறேன். ஒரு வீட்ல இருந்து வந்திருக்கோம், இப்படிதான் உன் அத்தை இருப்பாங்களா? தெரியல எனக்கு என்ன சொன்னான்ட்டு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன உன் வீட்டுக்கு போவியா எப்படி? இல்லை இதே வீடு தானா? இங்கே தான் இருப்பேன், என் வீட்டுக்கெலாம் போகலை. உன் அம்மா இப்போ எப்படி இருக்காங்க? அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. அது சரி, இப்படி தான் இருக்கீங்க போல. ஒருத்தி என்னன்னு பார்த்தா அம்மா கூட சண்டைங்கிறா, உனக்கு அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் அது கூட தெரியாதுங்கிற. என் பொண்ணு எல்லாத்துலேயும் கெத்து தான் போல. ஆமாம் ஆமாம், வச்சுக்கணும். பாத்தியாடா, என்னதான் இருந்தாலும் நம்ம அணு மாதிரி வராது. இவளும் இருக்காளே, எப்படி சொல்றான்ட்டு பார்த்துக்கோ. அம்மா, அனுவை போய் பார்க்காம இருந்தா ஏதாவது நினைப்பாங்கல்ல? அணுவை போய் பார்க்கணுன்னு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். அங்கே யாரெல்லாம் இருக்கான்னு தெரியலையே, அதான் யோசனையாக இருக்குது போய் பார்க்குறதுக்கு. போய் வேணா பார்த்துட்டு வருவோமா ராதாவை இங்கேயே வச்சுட்டு? அப்புறம் வேணா ராதாவை கூட்டிகிட்டு போகலாமா எப்படி? போகலாம் தான், பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் தயக்கமாகவே இருக்கு அங்கே போகிறதுக்கே. ஏன்டா, துணிஞ்சு தப்பு செஞ்சவளே உள்ளதான் இருக்கா அந்த வீட்டுக்குள்ள. நம்ம அணு எந்த தப்பும் பண்ணாமல் நம்ம வீட்டில் வந்து இருந்தா, அதுக்கு எதுக்கு நம்ம போகாமல் இருக்கணும்? நம்ம போய் அணுவை பார்க்கறது தானே முறை. இல்லை, அவள் இப்போ தானே போயிருக்கா. போய் ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே வீட்டிலேருந்து வந்துட்டாங்கன்னு எதுவும் நினைக்கக்கூடாதுல்ல. இன்னொரு நாள் வேணா போய் பார்த்துட்டு வரலாம். ஏன், யாருடா நினைக்க போகிறான் அப்படி? போய் முதல்ல அவள் அத்தைக்கிட்ட முதல்ல பேசணும், அணுவை சீக்கிரமாக தனி கொடுத்தன வைக்கிறத பற்றி. பேசாமல் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. அம்மா, நீங்கள் வேற. கவின் என்ன சொல்லி கூட்டிகிட்டு போனார் அனுவை? தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க அந்த வீட்டில். ஏண்டா, நான் என்னமோ இல்லாத சொன்ன மாதிரி இருக்கு. அணுவும் கவினும் முதல்ல தனியாக தானடா இருந்தாங்க, இப்போ அதையே தானே வைக்க சொல்கிறேன். நான் என்னமோ இல்லாத உண்டு பண்ண மாதிரில நீ என் மேலே பழிய போடுற. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. அவங்க குடும்ப விஷயத்தை அவங்க பார்த்துக்கிடுவாங்க. நீங்கள் இதில் தலையிடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். சரி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இப்போதைக்கு இந்த பிரச்சனையை அங்கே ஆரம்பிக்கிறதுல கொஞ்சம் யோசனை தான் பண்ணணும். கவின் மாப்பிள்ளை எப்போ எப்படி மாறுவாருன்ட்டு யாருக்கு தெரியும்? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். ஒரு வாரமோ 2 வாரமோ போனதுக்கப்புறம் அங்கே போய் முதல் வேலையாக அதை தான் கேட்கணும் அத்தைக்கிட்ட. அனு தனியாக இருந்தால் தாண்டா சந்தோஷமாக இருப்பா. அந்த கும்பலோட கிடந்தோம்னா கஷ்டம்தான் பட்டுட்டு கிடப்பா. புரியுதா உனக்கு? இவன் என்ன லக்கேஜ் எடுத்துக்க போனாடா, இல்லை ஊரை தட்ட போனாடா? இன்னும் காணோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ போட்ட காஃபியா அந்த லட்சணத்தில் இருக்குது. டீன்னு சொல்லி தான் எனக்கு அது டீனே தெரியுது. அந்த ரசத்தில் போட்டுருக்க நீயே மெச்சுக்கிட வேண்டியதான் உன் காஃபியும் டீயும். இந்தா, இது யாருக்கு கொடுத்துப்பா? மனசு சொல்லிப்பானா? எங்க வீட்லையும் போடுவோம், அவ்வளோ ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கும். கொஞ்சம் சும்மா இருடா. போலாம் அத்தை. ராதா, அதை கொடு. அது சரி. சரி, கிளம்பலாமா? சரிங்க அத்தை. ஏ பூமிகா, உன் அத்தைகிட்ட சொல்லு நாங்கள் வாரோன்ட்டு. சரிங்கம்மா. அண்ணி, நாங்கள் கிளம்புறோம். சரி ராதா, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. என்ன? வரோங்க. சரிங்க ராதா, எதுவும் ஒன்றுனா ஃபோன் பண்ணிக்கோ. என்ன? சரிங்க நீ. அப்போ நான் கிளம்புறேன், அம்மா கிட்டே சொல்லிடுங்க. சரி, நான் சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு. ஒரு நாளைக்கே இப்படி இருக்கு, ஒரு நாளா ஒரு 5 நிமிஷத்துக்கே இப்படி இருக்கு. என்னன்னு தான் இவங்க கூடலாம் லைஃப் லாங்காக ராதா இருக்க போகிறாளோ? ஆச்சரியமாக தான் இருக்குது.